நீலகிரி மாவட்டத்தில் அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தர்மகிரி பாலத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் அந்த வழியாக வந்த கார் ஒன்று வெள்ளத்தில் சிக்கி அடித்து செல்லப்பட்டது. தகவல் அறிந்து அங்கு சென்ற பேரிடர் மீட்பு படையினர் காருக்குள் இருந்த கேரளாவைச் சேர்ந்த 3 பேரை கயிறு கட்டி உயிரோடு மீட்டனர். தொடர் மழையின் காரணமாக தொட்டபெட்டா மலை சிகரம், உதகை படகு இல்லம், பைக்காரா படகு இல்லம், பைன் ஃபாரஸ்ட், அவலாஞ்சி மற்றும் லாம்ஸ்ராக் உள்ளிட்ட சுற்றுலா தலங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மூடப்பட்டன. இதனால் சுற்றுலா பயணிகள் இல்லாமல் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. உதகை படகு இல்லம் செல்லும் சாலையில் கனமழையின் காரணமாக செந்நிறத்தில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அங்கு சாலையோரத்தில் இருந்த மரம் ஒன்று சாய்ந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உதகை அடுத்த நஞ்சநாடு கிராமத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்டுள்ள கேரட், பூண்டு, பீட்ரூட் உள்ளிட்ட பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. விளைநிலங்களில் தேங்கிய மழைநீரின் காரணமாக பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உதகையில் தொடர்ந்து காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் குடியிருப்புக்கு செல்லும் சாலையில் மரம் ஒன்று சாய்ந்து விழுந்தது. இதனை அறிந்து அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் சாய்ந்த மரத்தை அகற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டனர். பந்தலூர் அருகே ஐயங்கொள்ளி பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் அங்கு பயிரிடப்பட்டிருந்த நேந்திர மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. 1 மாதத்தில் அறுவடை செய்யக்கூடிய நிலையில் இருந்த 1000க்கும் மேற்பட்ட நேந்திர மரங்கள் உடைந்து விழுந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்தனர்.